வெல்கம் டு ஆத்மா. பணத்திற்காக கொலையும் செய்யுமாம் மிருக குணம் படைத்த மனம். பணம் வந்தால் பத்தும் பறந்து போகும் என்று சொல்வார்கள். அன்று உயிர் வாழ தீய வழியில் பணம் சம்பாதித்த இந்த மதிகெட்ட மூடர்கள் இன்று உயிரை காப்பாற்றிக் கொள்ள பணம் செலவழிப்பது என்ன பயன்? பிரசாத்தின் கடைசி நம்பிக்கை இந்த பிளாக் மேஜிக்காரர் மட்டும்தான். அறிவியலிடம் ஆவிகள் தோற்று போகுமா? பிரசாத் குடும்பத்தினர் கௌருக்கு செய்தது துரோகம். அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்து விட்டார்கள். ஆனால் பிரசாத் கௌருக்கு செய்தது பச்சை நம்பிக்கை துரோகம். அதற்கான பலன் இதோ. அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்ல, பேய் பயந்துருச்சு. மேல பேய் இருக்குதுடா. பேய், நீ என்ன பண்ணாலும் என் குருவோட டிவைஸ்ல வந்துதான் ஆகணும். நீ எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஆமா, வா வா வா. குரு குரு வந்துச்சு, குரு வந்துருச்சு. வா வா வா. ரொம்ப எதுவும் கிடைக்கல. அம்முட்டியாவது ரெடி பண்ணிடு. என்ன ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? அமௌண்ட் செட்டில் பண்ண சொன்னனே, அது உங்க காதுல விழலையா? இப்பே பண்ணிடுறேன். இந்தாங்க. அந்த பேய் கோஸ்ட் டிவைஸ்ல இருக்கு, எடுத்து வெளியில விட்டுறவா? ஐயோ, வேணாம் 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 வேணாம். பயங்கரமான பேய், வீட்டுல இருக்காதீங்க. ஏன்னா பேயோட ஆத்மா மறுபடியும் இங்க வந்துரும். நாங்க உடனே இங்க இருந்து கிளம்புறோம்னா அந்த டேஞ்சரை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, சரிங்க. லெட்ஸ் கோ. எல்லா விஷயமும் நல்லபடியா முடிஞ்சது. அதுக்குள்ள நம்ம பட்ட பாடு, நம்ம சந்திச்ச இழப்பு. தஸ்தகீர், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அந்த கிரண ஏன் தங்கச்சி என்ன பண்ண? அவ மேலேயே அனாவசியமா கோவப்படுற? தப்பு பண்ணதெல்லாம் நீங்க. பேசுறான். என்ன பேசுற தஸ்தகீர்? என் தங்கச்சி சனா, உன் வைஃப், இப்ப நம்ம கூட இல்ல. அது எல்லாத்துக்கும் காரணம், அதுக்கு காரணம் இவதான். உன்னை கொல்லாம விடும். நானா? நான் என்ன பண்ண? என்ன பிரசாந்த் இது? நானே பயந்துட்டு என்ன பண்றதுன்னு புரியாம இருக்க. இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. ஏதாவது என்கிட்ட சொல்றீங்களா? சொல்லாதப்பவே இவ்வளவு பண்ற, சொன்னா அவ்வளவுதான். உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட பாரு. அது தவிர நான் எந்த தப்பு பண்ணல பிரசாந்த். நீ அழறதுல அர்த்தம் இல்ல கிரண். ஏன்னா பிரசாந்த் சொல்றதுலயும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அந்த நேரத்துல நீ எங்க போன? நீ மாடியில தானே இருந்த. உன் காதுல எதுவும் விழலையா? என் ரூம் வேற வெளியில போட்டு இருந்துச்சு. எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ண முடியல. யாரோ கருப்பு சட்டை போட்டிருந்தாங்க, அவன் தான் திறந்தான்னு நினைக்கிறேன். எதையோ முகத்துல வீசுனா, ஏதோ மந்திரம் எல்லாம் சொன்னான். அப்புறம் ஒருத்தர் வந்து ₹1 காயின் போட்டு எதையோ தெளிச்சான். அவ்வளவுதான் தெரியும். அப்படியே உடம்பெல்லாம் ஷேக் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். இதுக்கு மேலேயும் நம்பலனா என் ரூமுக்கு வந்து பாருங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நீ இங்கிருந்து ஓடிவிடு. இங்கேயும் அதான் எழுதிருக்கு.
அப்ப இமிடியேட்டா இங்க இருந்து கிளம்பிடுவோம். மறுபடியும் இங்க வரவே கூடாது. ஏய், ஏதோ பிறந்து வளர்ந்த விடுன்னு டயலாக்லாம் சொன்ன. தஸ்தகீர், சீரியஸ்னஸ் புரியாம பேசாதீங்க. போறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை வித்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி வர வேண்டிய அவசியமே இருக்காது. கரெக்டா சொன்ன பிரசாந்த். எனக்கு தெரிஞ்ச ரியல் எஸ்டேட் புரோக்கர் இருக்கான். அவனை நான் போய் கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். நீ தங்கச்சி பாத்துக்கோ, சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன். கிரண், நீ ரெஸ்ட் எடு. நான் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். ஏதாவது ப்ராப்ளம்னா ஒரு சவுண்டு கூட உடனே வந்துடுறேன். நீ பாத்துக்கோ. சரி. ஓகே? கிரண், கிரண், ஒருவேளை கிரண் தான் கௌரா வந்தாளோ? என்னாச்சு பிரசாந்த்? ஏன் இப்படி பயப்படுற? நீ 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 எங்க போயிருந்த? ரெஸ்ட் ரூம் போயிருந்த. ஏன் கேக்குற? இல்ல, அது அது சரி, நீ எதுக்கு இங்க வந்த? அத சொல்லு. அது கீழே கவுரு வந்தா. என்ன என்ன சொல்ற? அவன் என்ன பயங்கரமா பயமுறுத்தினான். போய் தானே சொல்ற? இல்ல கிரண், நிஜமா தான் சொல்றேன். எல்லாம் எனக்கு தெரியும். வீட்ல யாரும் இல்ல, நாம தனியா இருக்கோம். ஐயாக்கு ரொமான்ஸ் மூட் வந்துருச்சு, அப்படிதானே? அதனாலதான் கவுர் அது இதுன்னு சொல்லிட்டு என் கூட அப்படிதானே? ஐயோ, நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஐயோ கிரண், நானே பயந்துருக்கேன். நீ வேற என்ன ரொமான்ஸ் ஆகுதுன்னு வெறுப்பேத்துற. பிரசாந்த், அதான் பிளாக் மேஜிக்காரங்க கவுரை வந்து கட்டி எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல. இனிமே பயம் இல்லைன்னு சொன்னீங்களே. உன்ன மாதிரிதான் நானும் அதை நம்பி சொன்னேன். ஆனா சிச்சுவேஷன் இன்னும் சரியாகல போல இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு கிரண். சரி, அப்ப இங்கேயே படுங்க. உங்களுக்கு நான் துணையா இருக்கேன். படுங்க. இவ துணையா இருப்பாளா இல்ல வினையா இருப்பாளா? இவ மேலேயும் நமக்கு சந்தேகம் இருக்கு. பேய்க்கு பயந்து குட்டிச்சாத்தங்கிட்ட மாட்டின கதையாயிடக்கூடாது. கல்யாணம் ஆகாம ஒரே ரூம்ல இருக்கிறது சரியில்லைன்னு நீ தானே சொன்ன. பரவாயில்ல, நான் என் ரூம்லயே படுத்துக்கிறேன். குட் நைட். குட் நைட். எனக்கு தான் இது குட் நைட், உனக்கு இது லாஸ்ட் நைட். இந்த பிளாக் மேஜிக் காரங்க கிட்ட ஏமாந்துட்டோமா இல்ல உண்மையாவே கௌரவைய புடிச்சு போயிட்டாங்களா? ஒண்ணுமே புரியலையே. இந்த தஸ்தகீர் வேற சரியான நேரத்துல ஆள் இல்ல. என்னங்க ஒரே குழப்பமா இருக்கா? யாரு 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 பேசுறது? நான் தாங்க.
கௌரின் ஆத்மா கட்டி போடப்பட்டது என்று நம்பிய பிரசாத்திற்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. தனக்கான நியாயத்தை கேட்க வந்துவிட்டாள் அவள். ஒருவேளை பிரசாத்திற்கு தன் மனைவி தன்னை கொல்ல வரமாட்டாள் என்ற நம்பிக்கையாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஆத்மாவின் முடிவு என்னவாக இருக்கும்? பிரசாத் கொல்லப்படுவானா அல்லது மன்னிக்கப்படுவானா? கொலையும் தற்கொலையும் அந்தந்த சூழ்நிலை நேரத்தை பொறுத்தே முடிவாகிறது. கௌர் கொல்லப்பட்ட போது இவ்விரண்டும் உதவாமல் போயிருக்கலாம். ஆனால் யார் கட்டாயம் தனக்கு உதவுவான் என்று தன் உயிரை கையில் பிடித்து காத்துக் கொண்டிருந்தாளோ அவன் தனக்கு குடும்பம்தான் முக்கியம் என்று சொன்னபோது கௌரின் உயிர் வலியோடு பிரிந்தது. இதற்கான காரணத்தை அவள் கேட்காமல் விடுவாளா? பிரசாத் சொல்ல போகும் பதிலில்தான் அவனது முடிவு காத்திருக்கிறது. பிரசாத் என்ன சொல்ல போகிறான்? வாருங்கள் பார்க்கலாம். நான் உங்களை கொல்ல வரல. 1000 தான் இருந்தாலும் நீங்க எனக்கு தாலி கட்ட புருஷன். என்ன எதுக்கு அப்படி பண்ணீங்கன்னு கேட்கதான் வந்தேன். நான் என்ன பண்ண? என்ன சொல்ற? உங்க அம்மா, உங்க தம்பி, உங்க தங்கச்சின்னு எல்லாரும் என்கிட்ட தப்பு தப்பா பேசி என்ன தாக்குனப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அந்த நேரத்துல நீங்க வந்ததும் நான் கும்பிடுற துர்கா தேவியை என்னை காப்பாத்த வந்ததான் நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? கட்டின பொண்டாட்டியை காப்பாத்துறது புருஷனோட கடமை இல்லையா? கையாலாத கூட கையில கிடைச்சதை எடுத்து சண்டை போட்டு தான் பொண்டாட்டியை காப்பாத்துவா. நீ என்ன காப்பாத்தலனா கூட எனக்கு பரவாயில்ல. ஆனா வேணாம் கௌர், வேணாம். நான் பண்ணது தப்புதான், துரோகம் தான், ஒத்துக்கிறேன். அதான் ஏன் பொண்டாட்டி கேட்கிறேன்? நான் அழகா இல்லையா? நான் பைத்தியமா? வரதட்சணை கொண்டு வரலையா? உங்க ஆளுங்களை எதுக்கு நான் பேசுறேனா? இல்ல உங்க ஆசைக்கு? போதும் கௌர், இப்ப சொல்றேன். நீ என்ன சொன்ன மாதிரி நான் கையாளாகாதவன் தான். நான் உருவத்துலதான் ஆம்பளை, உடலாலையும் மனசாலையும். இவ்ளோ பெரிய உண்மையை மறைச்சு ஏன்டா என்ன கல்யாணம் பண்ண? இந்த சொசைட்டி எனக்கு ஒரு ஆம்பளைங்கிற அந்தஸ்து, இதுக்கெல்லாம் பயந்துதான். உன்னை கொல்ல கூடாதுன்னு தான் இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என் முடிவை மாத்திக்கிட்டேன். கௌர், கௌர், 1000 தான் இருந்தாலும் நான் உன் புருஷன். வணக்கம். மறக்கலடா. உன்னை உயிரோட விட்டா உன்னோட கௌரவத்தை காப்பாத்திக்க என்ன மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிப்பியோ? என்ன பிரசாந்த், என்னாச்சு? மறுபடியும் அந்த கௌர் 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 வந்துட்டா. இதுக்குதான் நான் இங்கே படுங்கன்னு சொன்னேன். நான் இங்கேயே படுத்துக்கிறேன் கிரண். நீங்க ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க. உங்க ரூமுக்கு வந்த கௌர் இந்த ரூமுக்கு வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? நம்ம இந்த வீட்லயே இருக்க வேண்டாம். வாங்க எங்கேயாவது வெளியே போலாம். கரெக்டா சொன்னேன், வா போயிடலாம். இப்படி எதுவுமே பேசாம உருன்னு இருந்தா எப்படி? இதுக்கு பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம். இல்ல கிரண், நான் இப்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். சரி, இந்த பிளேயரையாவது ஆன் பண்ணுங்க, பாட்டாவது கேட்கலாமே. ஏன் பாட்டு ஆஃப் பண்ணுங்க?
எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு போடுங்க. வேணாம் கிரண், என் மூடு ஸ்பாயில் ஆகுது. என்ன ஸ்பாயில் பண்ணிட்டு மூடு ஸ்பாயில் ஆகுதுங்கறியா? இப்ப பாரு. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இவ்வளவு வேகமா போறீங்க? நான் ஒண்ணும் பண்ணல, அதுவா போகுது. என்ன பண்றதுன்னு தெரியல, டோட்டல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். என்னாச்சு பிரசாந்த்? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இவ்வளவு ஸ்பீடு? ஏன் சடன் பிரேக் போட்டீங்க? டிராபிக்கே இல்லையே. என்னது இது? கார் திரும்ப வீட்டுக்கே வந்துருச்சு. ஒருவன் தன்னையே நம்பவில்லை என்றால் மற்றவர்களை நம்பி என்ன பயன் கிடைக்கப் போகிறது? அன்று தன் மனைவியை இவன் நம்பியிருந்தால் இன்று இப்படி அவதிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரசாத்தின் கடைசி நம்பிக்கை கிரண் மட்டுமே. ஆனால் பாவம், அவனுக்கு தெரியாது அது கிரண் இல்லை, கிரணின் உடலில் இருக்கும் கௌர் என்று. உயிர் பிழைக்க திக்கற்று அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறார். பிரசாத்தின் குடும்பத்தில் இருப்பவர்கள் வாழ வந்த கௌரை ஏமாற்றி விட்டார்கள். ஆனால் பிரசாத் அப்படியல்ல. தன் குடும்பத்தையும் ஏமாற்றி தன்னை நம்பி வாழ வந்தவளையும் ஏமாற்றி விட்டான். தன் குறையை மறைக்க அவன் தேடிய ஒரே வழி அதீத செல்வம். பணம் இருந்தால் மட்டும் எதை வேண்டுமானாலும் வாங்கிவிடலாம் என்று தப்பு கணக்கு போட்டுவிட்டான். இன்று அவனது உயிரை அவனால் விலைக்கு வாங்க முடியுமா? பாவமும் பழியும் இருக்கும் இடத்தில் மரணம் நிச்சயம். வாருங்கள் பார்க்கலாம். இந்த மோதிரம் கௌரோட மோதிரம் தானே? ஆமா. உன் கையில எப்படி? ஏன் மோதிரம் என்கிட்ட தானே இருக்கும். என்ன சொல்ற கிரண்? நான் கிரண் இல்லடா, கௌர். என்கிட்ட நீ தப்பிக்க முடியாது. ஓடா ஓடு, நீ தப்பிக்க ஓடல, சாவ தேடி ஓடுற. நீ நல்லவனா இருந்தா ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்திருப்பியா? இன்னொரு பொண்ணு கிரணோட வாழ்க்கை சேர்த்துல கெடுத்திருக்க. நான் வேண்டாம்னு சொன்னேன், எங்க வீட்டுல கேட்கல. எனக்கு கட்டாயம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. என் மேல எந்த தப்பும் இல்லை, எனக்கு கொண்டுடாத. நான் விட மாட்டேன். சாவடா. பெரியப்பா, பெரியப்பா. கௌர், 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 எங்கம்மா இருக்க? உங்க எதிரில நம்ப இருக்கு. கௌர், நீங்க எதுக்காக இங்க வந்தீங்களோ அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன்ப்பா. கௌர்,
ஆசை ஆசையா வளர்த்து உன்னை அநியாயமா பலி கொடுத்துட்டு இப்ப அனாதையா ஆயிட்டேம்மா. என் தம்பியும் நீயும் போன இடத்துக்கே நானும் வந்துடுறேம்மா, வந்துடுறேன். அழாதீங்க பெரியப்பா, வேண்டாம் பெரியப்பா. எனக்கு யார் இருக்கா? அப்பாவி மருமகளை அழிக்கிற குடும்பத்துக்கு எவனா இனி நான் இருப்பேன்? என்ன மாதிரி மகளை எழுந்து தவிக்கிற குடும்பத்துக்கு ஆதரவா நீங்க இருங்க. எப்பவும் நாம அப்பா பொண்ணா இருப்போம். நீ சொல்றபடியே நான் செய்யறேம்மா. ஆனா உன்னை விட்டுட்டு பெரியப்பா, நீங்க எனக்கு கல்யாண சீதனமா கொடுத்த இந்த வீடு இனிமே ஏன் வீடு? இனிமே நான் மட்டும்தான் பார்ப்பேன். நீங்க என்ன பார்க்கணும்னா நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம் பெரியப்பா. சரிம்மா, சரிம்மா. எந்த சொத்துக்காக கௌரை கொன்று இந்த வீட்டில் புதைத்தார்களோ அந்த சொத்தை அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை. செய்யும் பாவத்திற்கு தண்டனை நிச்சயம் என்று ஏன் இந்த புத்திகட்ட மனிதர்களுக்கு விளங்கவே இல்லை. தன்னையும் தன் தங்கையின் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தஸ்தாகிர் அந்த வீட்டை விட்டே சென்று விட்டான். சொத்துக்கள் அனைத்தும் கௌரின் தந்தையிடமே சென்று விட்டது. ஆள் நடமாட்டமே இல்லாத வீட்டில் அவள் மட்டும் ஆத்மாவாக வசிக்கிறாள். நாளை புதிய ஆத்மாவுடன் சந்திப்போம். இது ஆத்மா.